ஹாய் அஜி, இன்னைக்கு என்ன சமையல்? வணக்கம். இன்னைக்கு சமையல் என்னன்னு சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. மோர் குழம்பு. வாவ், என்ன போட்டிருக்கீங்க மோர் குழம்புக்கு? வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. சூப்பர். காய் எல்லாமே போட்டு அவியல். வாவ், சூப்பர் அஜி. நேற்று பண்ணது இது காலியாச்சு, அதனால கொஞ்சம் இருந்த கீரையை இன்னைக்கு இது பண்ணியிருக்கேன். என்னது இது? கோன்குரா சட்னி பண்ணியிருக்கேன். சூப்பர் அஜி. அஜி, அவியல் எப்படி இவ்வளவு நல்லா பண்றதுன்னு ஒரு 4 டிப்ஸ் சொல்றீங்களா? அவியலுக்கு காய்கறியில பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வேக போட்டுக்கணும். எப்பவுமே நிறைய குக்கர்ல மூடி வேக வச்சா அவியல் குழஞ்சு போயிடும். அது அப்புறம் அவியலுக்கு தேங்காய், அரைக்கிற தேங்காய், ஒரு மூடி தேங்காய் நீங்க அரைக்கிறதா இருந்தா பாதி தேங்காயை புழிஞ்சு பாலா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி தேங்காய் அரைச்சி விட்டுட்டு இறக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த பால் கலந்தீங்கன்னா காய்கறி டேஸ்டாகவும் இருக்கும், அவியல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சேனையை நறுக்கும்போது அரிக்காம இருக்கணும்னா புளி தண்ணியில கொஞ்ச நேரம் சேனையை போட்டு அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு இதுல சேர்க்கணும். அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டை அரிப்பு இருக்காது. அந்த கட்டியான காய்கறிகளை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. எல்லா காய்கறியுமே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு முதல்ல காய். எந்த எண்ணெய் போடணும்? தேங்காய் எண்ணெய் தவிர எதையுமே யூஸ் பண்ணுவேன். கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்கும் போது 1 கப்பு தயிர் விட்டு இறக்கிடுங்க. ஓகே அஜி. இறக்கும் போது எண்ணெய் போடணுமா? எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய், கருவேப்பிலை, தயிர் எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு சுருள சூடு வர வரைக்கும் கிண்டிட்டு இறக்கி விடுங்க. உடனே இறக்கிடணும், ஏன்னா தண்ணி ஆயிடும். அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அவியல். செய்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு. சூப்பர் அஜி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் குக்கிங். தேங்க்யூமா.